பசங்களுக்கு ஸ்கூல்ல ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்ட்டு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்களா, நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேனா, என்னோட ஒர்க் எல்லாம் அப்படியே நின்னுச்சு. அவங்க ஸ்கூலுக்கு போன பிறகு ஒன்னொன்னா செய்ய வேண்டியதா இருந்துச்சு. மதியத்துக்கு வந்து நானு கத்திரிக்காய் கடையல் செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு சைடு வந்து பீன்ஸ் ஃப்ரை செஞ்சுன்னு இருக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி அரைச்சி சேர்த்தோம்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அவ்வளவோ நல்லா இல்ல. நம்ம செய்யறதே நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா ஒரு நாள் வித்தியாசமா ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். இன்னொரு சைடு வந்து கத்திரிக்காய் கடையல். உங்கள எத்தனை பேருக்கு கத்திரிக்காய் கடையல் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து கல் சட்டி இருக்கும் இல்லையா, மண் பானையில அதுல கடைஞ்சா நல்லா இருக்கும். அது இல்லாதவங்க ஸ்மேஷர் யூஸ் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அது கொஞ்சம் வேகணும்னு சொல்லிட்டு அந்த கேப்ல பாத்திரம் எல்லாம் இந்த மாதிரி கழுவி வச்சுட்டேன். நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை சீக்கிரமா ஆகும் இல்லையா, அதுக்குள்ளேயே எனக்கு பீன்ஸ் நல்லா வெந்துச்சு. அதுக்கப்புறம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா கொட்டிட்டு அதுக்கப்புறம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்பு வந்து இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுட்டேன். அவ்வளவுதான்.